அதிமுகவினர் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆதரவு நான் பேசும்போது அதிமுக என்னுடைய தாய் இயக்கம் அப்படின்றாரு. அது சரியான பொருள் தானா, சரியான வாதம் தானா? அது யாரு தாய் இயக்கம்? அதிமுக வந்து தாவேக்காக்கு தாய் இயக்கம் அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா அதிமுக மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரவணைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னார், 2026 எலெக்ஷனில் பிஜேபியோட சேர்ந்தார். அது ஹைலைட்டா இந்த தீர்ப்பை மதிக்காம திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மட்டுமே குறி வச்சு காலி பண்ற மாதிரி தெரியும் தாவேக்கா. இல்ல, களத்துல என்ன யதார்த்தமோ, களத்துல என்ன மக்கள் சூழல்ல மக்கள் மத்தியில என்ன நிலவரமோ அதை தான் பேசுறோம். இப்ப ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டா ஆர்டிகுலேட் பண்றதுங்க இருக்கும். என்ன நிலவரத்தை கரெக்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்துல நிலவரம் இருக்கிறது தெளிவா ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டா களத்துல எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். மருத்துவ பணியிடங்கள், மருத்துவ இடங்கள் குறித்த விவகாரம் அதுல நீதிமன்றம் போயிட்டோமா? அது என்ன சொல்லலாம்? அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்ல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல தான் அப்படி சரண்டர் பண்ணிருந்தோம், எந்த வித எதிர்ப்பும் இல்லாம. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். என்னாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்கா இருக்காங்க, ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களாலையும் ஃபில் அப் பண்ண முடியாம என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு பிறகு ஆல் இண்டியா கோட்டால கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா அது நாமளே பண்ணிருக்கலாம். நம்ம கட் ஆஃப், நம்ம ஸ்டேட்டுக்கு கட் ஆஃபை குறைக்க அதிகாரம் இருந்ததுன்னா நாமளே குறைச்சி நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமா அந்த இடங்களை ஃபில் பண்ணிருக்கலாம். இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகியிருக்கோம், மேல்முறையீடுக்காக அணுகியிருக்கிறோம். கூடிய விரைவில் இதற்கான நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, இதை பத்தி மருத்துவ கல்வி படிக்கணுங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கும். அதுக்கு 7% அதிமுக அரசியல் கொண்டு வந்தாங்க. அது உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அடித்தட்டு மாணவர்கள், அவங்க ஒரு ஒரு சிட்டியில் ஒரு கான்வென்ட்டில் படிக்கிற மாணவர்களோட கம்பீட் பண்ணுறது உண்மையிலுமே கஷ்டம்தான். 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதை உயர்த்துவதை பற்றி நான் முதலமைச்சருடன் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கணும். சார், மழைக்கால தோன்றியுள்ள நிலையில் அரசு மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மழைக்காலங்களில் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி அடுத்த வாரம் அனைத்து மருத்துவக் கல்லூரி டீனோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதற்கு அடுத்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களோட நாங்கள் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம். இதை பற்றி மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறையில் வேற என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க போறோம். அண்ணாமலை புதிய அரசியல்ல யார் வேணாலும் வரலாம், அது ஜனநாயக உரிமை. இப்ப என்னன்னா எந்த கரையை வேணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. நான் பாஜக கரைப்படிந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்தில் தொடர் தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃபிளாப் ஆன படத்தை திருப்பி வேற பேர் ரீரிலீஸ் பண்ணா அது எப்படி எடுக்கணும்னு தெரியல. கண்டிப்பா தோல்வி நிச்சயம் தான் பாஜக. பாஜகவின் ஓட்டு வங்கி யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஆதரவாளர் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதுல இன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை.
கேபி முனுசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க, ஆனா தாவேக்கிறது சினிமா நடிகர் கொண்டு கட்சின்னு சொல்லியிருக்காரு. மாதவர்கள் பேசுற பேச்சுக்கு வந்து கேபி முனுசாமி பதில் சொல்லியிருக்காரு. தாவேக்கா அதிமுகவும் திமுகவும் பங்காளிங்க, ஆனா தாவேக்கிறது வந்து அதனாலதான் ஒன்னா சேர்ந்தாங்களா? சினிமா நடிகர் கட்சின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்குங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வட்டம் சினிமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லை. இப்போ 50 வருஷத்துக்கு மேலே தமிழகத்தை 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றா யாரும் வரமாட்டாங்கன்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறப்ப தன் உச்சத்தில் இருந்த பொசிஷன்ல இருந்து வந்து துணிச்சலா இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே ஒரே சமயத்தில் திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிற துணிச்சல் இருந்த காரணத்தினால தான் மக்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டது யாரும் விஜய் ரசிகராக ஓட்டு போல, விஜய் அவர்களை நம் தலைவர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.